வணக்கம் மக்களே! இன்னைக்கு ரொம்பவே பழமை வாய்ந்த மேட்டூர் டேம்ல தண்ணி குறைஞ்சா மட்டும் தெரியிற ஜலகண்டீஸ்வரர் கோவில தான் பார்க்க போறோம். இந்த இடத்த நீங்க விசிட் பண்ணணும்னு நினைச்சா, உலகத்துல எங்க இருந்தாலும் சேலம் மாவட்டத்துல இருக்கக்கூடிய மேட்டூருக்கு வந்துருங்க. மேட்டூர்லேருந்து கொளத்தூருக்கு வாங்க. கொளத்தூர்ல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒண்ணு பண்ணவாடி வந்து அங்க இருக்க பரிசல் துறைக்கு வந்து பரிசல்காரங்கலாம் நெறைய இருப்பாங்க. ஒரு ஆளுக்கு ரூ. 50 சார்ஜ் பண்ணுவாங்க. ஜலகண்டேஸ்வரர் கோவிலுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா, கூட்டிட்டு வந்து அவங்களே காமிச்சு ரிட்டர்ன் கூட்டிட்டு போயும் விட்டுருவாங்க. இன்னொரு வழி கோட்டையூர்லேருந்து இந்த இடத்துக்கு ஒரு ரோடு வந்துட்டு வருது. ரோடுனா வந்துட்டு குட்டியா ஒரு கைத்தடம் மாரி தான் வந்துட்டு இருக்கும். டூ வீலர்ல மட்டும் தான் வர முடியும். ஆனா என்ன கேட்டா, நீங்க பரிசல்ல வர்றது தான் வந்துட்டு பெஸ்ட்டு. லாங்ல இருந்துலாம் வரீங்க அப்படின்னாக்கா. நாங்க வந்துட்டு லோக்கல் அப்படின்றதுனால டூ வீலர்ல தான் வந்தோம். சரி கிட்ட போய் எப்படியாவது நந்திய பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். சேறு வந்துட்டு ஓவரா இருக்கு. ஒரு 2 அடியில முட்டி வரலும் சேறு போயிடுச்சு. கிட்ட போகணும்னு ட்ரை பண்ணிறாதீங்க. தண்ணீல கூட ஈஸியா வெளிய வந்துரலாம். சேர்லேருந்து வெளிய வர்றது ரொம்ப இது. பரிசல்ல போனீங்கன்னா, கிட்டயே கூட்டிட்டு போயிட்டு காமிப்பாங்க. இப்போ வாங்க இந்த கோவில் எப்படி இங்க வந்துச்சுன்னு பார்ப்போம். இன்னைக்கு இருக்கிற மாரி ஊருக்குள்ள பைப் கனெக்ஷன்லாம் அன்னைக்கு கிடையாது. ஆனா தண்ணீன்றது ஒரு பேசிக் நீடா இருந்துச்சு. அதனால அன்னைக்கு இருந்த ஊரெல்லாம் ஆற்றங்கரையோரம் தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட இங்க ஒரு 10, 15 கிராமம் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம மன்னர் ஆட்சியும் நடந்துட்டு இருந்திருக்கு. மன்னராட்சி காலத்துல தான் இங்க இருந்த மன்னர் இந்த கோவில கட்டியிருக்காரு. இதுக்கு ஜலகண்டேஸ்வரர்ன்ற பேரும் வச்சிருக்காரு. வெள்ளைக்காரனோட ஆட்சியில மேட்டூர் டேம் கட்ட போறதுனால இங்க இருந்த ஊரு கிராமம் எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டாங்க. இங்க இருந்த கோவிலும் எப்படியோ தண்ணியில முழுகிரும்னு தெரிஞ்சு இங்க இருந்த எல்லா சிலைகளையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. கோவில இடிக்க கூடாதுன்ற காரணத்தினால அப்படியே வந்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் மேட்டூர் டேம் கட்டினதும் தண்ணி உயர்ந்து இந்த தண்ணி ஃபுல்லா இந்த கோவில மூடிடுச்சு. எப்பெல்லாம் வந்துட்டு மேட்டூர் டேம்ல தண்ணி குறையுதோ அப்போ மட்டும் இந்த கோவில் வெளியே வந்துட்டு இருக்கு. அப்படியே காலம் போக போக சேறு போட்டு அந்த கோவிலே அடி மூழ்கிடுச்சு. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சும்மா சாதாரணமான நந்தி இல்ல. மதில் சுவர், அதாவது நுழைவாயிலுக்கு மேல ஹைட்டா வந்துட்டு வச்சிருக்க நந்தி கோவில் கோபுரத்துக்கு ஈக்குவலா இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த கோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பூமிக்குள்ள தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா சேறு வந்துட்டு ஃபுல்லா கம்ப்ளீட்டா போட்டு மூடிருச்சு. எப்பலாம் மேட்டூர் டேம்ல தண்ணி குறையுதோ, அப்பலாம் மட்டும் இந்த நந்தி வந்துட்டு காட்சி குடுக்கறது வழக்கம். பார்த்தீங்களா? கோபுரத்துக்கும், கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கும் நடுவுல எவ்ளோ லென்த் இருக்கு. அப்பனா இது கண்டிப்பா ஒரு பிரம்மாண்டமான கோவிலா இருந்திருக்கு. மேட்டூர் டேம் கட்டுனதுனால தண்ணீர் மட்டம் உயர்ந்து இந்த மாரி ஒரு நிலைக்கு ஆளாயிருச்சு. இங்கேருந்து எடுத்துட்டு போனாங்க இல்லையா? சிலைகள் எல்லாம். அதெல்லாம் வந்துட்டு மேடான இடத்துல வச்சு, அங்க வந்துட்டு ஒரு ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்துட்டு கட்டிட்டாங்க. இந்த மன்னர் வந்துட்டு எந்த மாடல்ல இந்த கோவில கட்டினாரோ, அதே மாடல்ல தான் இங்கேருந்து எடுத்துட்டு போன சிலைகள வச்சும் கோவில் வந்துட்டு கட்டியிருக்காங்க. இந்த கோவில வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல காட்டுறேன். அத நீங்க பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு வரும். இந்த சேறு மட்டும் இல்லன்னா, அகழாய்வுலாம் பண்ணா கண்டிப்பா ஏதோ ஒரு பழமையான விஷயம்லாம் வந்துட்டு கிடைக்கும். இந்த சேறு இருக்கிறதுனால யாராலயுமே எதுவும் பண்ண முடியறதில்ல. மேட்டூர் டேம்ல தண்ணி குறைஞ்சா இது ஒரு கோவில் மட்டும் தெரியறது கிடையாது. இந்த கோவில கட்டினாருல மன்னர், அவரோட கோட்டையும் வந்துட்டு தெரியும். பக்கத்திலேயே ஒரு சர்ச்சோட கோபுரமும் வந்துட்டு தெரியும். அது மட்டும் இல்லாம சோழப்பாடி வீரபத்ரர் அப்படின்ற ஒரு கம்பீரமான கோவிலும் தண்ணி வடிஞ்சா வந்துட்டு தெரியும். எல்லாருக்கும் புகழ்பெற்ற மேட்டூர் டேமை வந்துட்டு தெரியும். மேட்டூர் டேமால அழிஞ்சு போன பழமையான தொன்மையான விஷயங்களையும் இன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மேடான பகுதியில் கட்டப்பட்ட ஜலகண்டேஸ்வரர் கோவிலை பார்க்கலாம். அதை பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்டை